தமிழர்களின் நிகழ்ச்சிகளிலும் அவர்களின் வணிகங்களிலும் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை வழங்குவதை முதன்மையாக கொண்டிருக்க வேண்டும் என்று பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்துள்ளார். முற்றிலும் தமிழ் மொழியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழ் இல்லாததும் தமிழர்களின் வணிகங்களில் தமிழ் இல்லாத நிலை வருமானால் அவர்கள் தமிழை புறக்கணிப்பதாக எண்ணம் கொண்டவர்கள் என்றும், அவர்கள் அப்படி தமிழை புறக்கணித்தால் தாமும் அவர்களை புறக்கணிப்பேன் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழர்களும் தமிழ் அறிந்த இந்தியர்களும் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்படக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். இங்கு தமிழ் இல்லை, அங்கு தமிழ் இல்லை என அங்கொன்றும் இங்கொன்றுமாக தமிழை தொட்டுக்கொள்பவர்கள் பிற மொழிகளுக்கு முன்னுரிமை வழங்கினால் அவர்களுக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை வெளிப்படுவதாக தாம் உணர்வதாக சிவனேசன் தெரிவித்துள்ளார். குவாந்தானில் இருந்து திரங்கானு செல்லும் சாலையில் இரு லாரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானதில் லாரியில் இருந்த உதவியாளர் உயிரிழந்தார். காலை 7 மணி அளவில் ஏற்பட்ட விபத்தில் பாதிக்கப்பட்ட ஓட்டுநரும் அவரின் உதவியாளரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று பிற்பகல் 2 மணிக்கு உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 39 வயதான காளிமுத்து பாஸ்கரன் எனும் உதவியாளர் என்று மீட்பு படையினர் தெரிவித்தனர். ஓட்டுநரான 57 வயது கங்கன் முனுசாமி சிகிச்சை பெற்று வருவதாகவும் இருவரும் கிள்ளானைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூவார் மஸ்ஜித் தானாவில் இன்று காரின் பின் இருக்கையில் 63 வயது முதியவர் ஒருவர் இறந்து கிடந்தார். இது திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் தெரிவித்தார். சாலையோரம் நிறுத்தப்பட்ட அந்த வாகனத்தில் கண்டெடுக்கப்பட்ட நபருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. அவர் காரில் மயங்கி கிடந்ததை அந்த வழியாக சென்ற ஒருவர் பார்த்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவரின் மகனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் தனது தந்தையின் சிறுநீரக நிலை தொடர்பான மருத்துவ பிரச்சனைகளின் நீண்டகால தகவல்களை உறுதிப்படுத்தினார் என்றும் ரைஸ் முக்லிஸ் கூறினார். சிறார்கள் சம்பந்தப்பட்ட சமூக நல இல்ல விவகாரத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் குளோபல் இக்வான் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் மீதான போலீஸ் விசாரணையில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC ஈடுபடவில்லை என்று அதன் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். தற்போது போலீஸ் விசாரணைகளின் அடிப்படையில் எந்த ஊழலையும் தாங்கள் காணவில்லை என்று அவர் கூறினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊழலின் அங்கம் எதுவும் இல்லை என்பதால் காவல்துறையிடம் விட்டுவிடுவதாக அவர் தெரிவித்தார். எம்பாக்ஸ் நோய் தொடர்பான அதிக ஆபத்துள்ள நாடுகளில் இருந்து கிளந்தான் எல்லை வழியாக திரும்பும் மலேசியர்கள் எம்பாக்ஸ் பரவுவதை தடுக்கவும் கண்காணிக்கவும் வசதியாக மாநில சுகாதாரத்துறைக்கு தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். கிளந்தானில் இருந்து அதிக ஆபத்துள்ள நாடுகளுக்கு, குறிப்பாக காங்கோ ஜனநாயக குடியரசு போன்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்றவர்களும் துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஜைனி ஹுசேன் தெரிவித்துள்ளார். இதுவரை எம்பாக்ஸ் சம்பவங்கள் பற்றிய எந்த அறிக்கையும் தங்களுக்கு வரவில்லை என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் அவர்கள் அதிக ஆபத்துள்ள நாடுகளுக்கு சென்றிருந்தால் அல்லது எம்பாக்ஸ் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக தங்களுக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். 2023ஆம் ஆண்டிற்கான மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி நிலை அறிக்கை இன்று மலேசிய மன்னர் சுல்தான் இப்ராஹிமிடம் வழங்கப்பட்டது. இந்த அறிக்கைகள் வரவிருக்கும் நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பு மன்னரிடம் வழங்கப்பட்டது. நிதி அறிக்கைகள் அதிகாரப்பூர்வமாக ஆடிட்டர் ஜெனரல் டத்தோ வான் சுராயா வான் முகமது ராஜியால் சமர்ப்பிக்கப்பட்டதாக சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டாரின் முகநூல் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜலான் கோலாலம்பூர் ரவாங் 16வது மைலில் நேற்று ஆடவர் ஒருவர் ஓட்டிச் சென்ற காரின் மீது திடீரென மரம் சரிந்து விழுந்ததில் மயிரிழையில் உயிர் தப்பினார். இச்சம்பவம் குறித்து மதியம் 1:20 மணிக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக கொம்பாக் மாவட்ட போலீஸ் தலைமை கண்காணிப்பாளர் அபாங் கடேரி அபாங் வஸ்லு தெரிவித்தார். ரவாங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த குழு சம்பவ இடத்திற்கு வந்து விழுந்த மரத்தை வெற்றிகரமாக அகற்றியது. அதிர்ஷ்டவசமாக ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வாகனத்தை ஓட்டிச் சென்ற 38 வயது சம்பந்தப்பட்ட நபருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இன்று ஜலான் சுல்தான் இஸ்மாயிலில் சாலை விபத்தில் சிக்கிய 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்கு மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் தனிப்பட்ட மருத்துவ குழு உதவியது.
ஒரு மருத்துவர், துணை மருத்துவர்கள் மற்றும் அவசர கால மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்கள் உட்பட மருத்துவ குழு விபத்து நடந்த போது மாமன்னருடன் ஒரு பகுதியாக தொடர்ந்து வந்த நிலையில் இந்த உதவியை செய்துள்ளனர். விபத்தை அவர்கள் கண்டவுடன் மருத்துவ குழு வாகனத்தை நிறுத்தி 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுக்கும் அவசர மருத்துவ சிகிச்சை அளித்தது சுல்தான் இப்ராஹிமின் முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் மேல் சிகிச்சைக்காக மாமன்னரின் தனிப்பட்ட ஆம்புலன்ஸில் கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதிக அலைகள் காரணமாக லங்காவி மற்றும் கோலக்கடா இடையே மேலும் 8 படகு பயணங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டன. காலை 11, மதியம் 12:30, மதியம் 2, மதியம் 2:05 மற்றும் பிற்பகல் 2:10 மணிக்கு லங்காவியில் இருந்து கோலக்கடா வரை 5 பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதால் 2013 பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கன்சோர்டியம் ஃப்ரீலைன்ஸ் வெஞ்சர்ஸின் பொது மேலாளர் பஹாரின் பஹாரும் தெரிவித்தார். கோலக்கடாவிலிருந்து லங்காவிக்கு 3 பயணங்களும் ரத்து செய்யப்பட்டன. இதனால் 937 பயணிகள் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் மதியம் 12:30, மதியம் 2 மற்றும் 3:30 மணிக்கு புறப்பட திட்டமிடப்பட்டிருந்தது. நெரிசல் காரணமாக படகுகளை கோலாபெர்லிஸ் பயணிகள் முனையத்திற்கு மாற்ற முடியவில்லை என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.